வேத வசனம் இந்த சப்மிட்ன்ற வார்த்தை, கீழ்ப்படிந்திருங்கள் சொல்கிற வார்த்தையை வச்சு என்ன சொல்லுது நமக்கு? இராணுவத்தில் போய் சேர்ந்து எப்படி ஒருத்தன் தன்னுடைய சொந்த உரிமைகளெல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு அவன் ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் தனிப்பட்ட நபர் போல நடந்து கொள்ளாமல், ஈவன் தோ இஸ் an individual, he doesn't behave individualistically, எப்படி அப்படி இருக்கிறானோ அதுபோல் விசுவாசி என்ன பண்ணுறான்? ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கும் போது தனி நபர் தான், ஆனால் தனி நபர் போல நடந்து கொள்றதில்லை. மற்றவர்களை பற்றி கரிசனை உள்ளவனாக, மற்றவர்களுடைய தேவைகளையும் மற்றவர்களுடைய நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளுகிறவனாக, அதையெல்லாம் அனுசரித்து வாழுகிறவனாக அவன் மாறுகிறான். இராணுவத்தில் கட்டாயமாக அப்படி இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் மனமும் வந்து அதை செய்கிறோம், மனமும் வந்து அதை செய்கிறோம். இது எப்படி ப்ராக்டிஸில் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பார்ப்போம். ப்ராக்டிஸில் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும்னா, ஒருவருக்கு ஒரு தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்கள், ஆவியில் நிறைஞ்சு இப்படி வாழ்கிறவங்க எப்படி இருக்க மாட்டாங்கன்றதை முதல்ல சொல்கிறேன், அப்புறம் எப்படி இருப்பாங்கன்றதை சொல்கிறேன். அப்போ எப்படி இருக்க மாட்டாங்க? முதலாவது காரியம் என்னென்னா, அவர்கள் சிந்திக்காமல் செயல்பட மாட்டார்கள். they will not be thoughtless. சிந்திக்காமல் செயல்பட மாட்டார்கள். வாழ்க்கையில் முக்காவாசி பிரச்சனைகளை பாருங்கள், யார் பிரச்சனையான ஆளாக இருப்பான்னா, கொஞ்சம் கூட சிந்திக்காமல் செயல்படுற ஆளுகள் தான் பிரச்சனையாக இருப்பாங்க. ஜென்ம சுவாபமுள்ள மனுஷன், அதாவது மனுஷன் இந்த பாவ உலகத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்ந்து அப்படியே வர்றான் இல்லையா, அந்த புத்திப்படி நடந்து கொண்டான்னா அவனுக்கு ஒரு ஐடியா வருது, கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ஐடியா படி செய்ய ஆரம்பிப்பான். அவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது, கொஞ்சம் கூட யோசிக்காமல் அது மாதிரி நடந்துக்குவான் பாருங்க. அவனுக்கு ஒரு இம்பல்ஸ் வருது, ஒரு உந்துதல் வருது, கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதன்படி நடந்து கொள்வான். பவுல் சொல்கிறாரு, ஒரு கிறிஸ்தவன் அப்படி இருக்கவே கூடாது. யோசிக்காமல், கொஞ்சம் கூட சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல், யோசித்து பார்க்காம ஏதோ ஒரு செய்யணும்னு தோணிச்சு செஞ்சுட்டேன், எனக்கு பட்டுது நான் சொல்லுவாங்களா, நான் பட்டுன்னு சொல்லிவிடுவேன், பட்டதை சொல்லிவிடுவேன். அதனால தான் புட்டு போகுது எல்லாம். அதனால தான் திருமண வாழ்க்கையே புட்டுக்கிட்டு போயிடுச்சு. ஏன்னா இவர் உள்ளத்தில் பட்டதை நான் அப்படியே ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிடுவாங்க. அதான் ஒருத்தன் சொன்னான் பாருங்க, பாஸ்டர் நீங்கள் தான் ஃபோன் பண்ணி என் மனைவியை வர சொல்லணும், ஒரு வார்த்தையை விட்டேன் போயிட்டா. வெளிச்சம் உண்டாக கடவுதுனாரு, வெளிச்சத்தை உண்டாயிடுச்சு. அந்த கடவுள் நம்மளை அவரை மாதிரி உண்டாக்கி இருக்கிறாரு. நீ வந்து கண்ட வார்த்தையை போ அப்படின்னா போயிட போகுது, அவ்வளோதான். ஃபோன் எடுத்து பேசியா வான்னு சொல்லு, இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லு, சாரின்னு சொல்லு.